ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2022 ஒரு லித்துவேனியன் கிரைம் த்ரில்லர் படமாக வெளியான தி ஜென்ரேஷன் ஆஃப் ஈவில். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் கிண்டாஸ். இவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கமிஷனராக இருக்கக்கூடிய ஆள், சிட்டி கமிஷனரு. அதனால் நம்மால் வச்சே தான் சட்டம் அப்படின்னு அவரே நினச்சிக்கிறாப்புல. இவருக்கு ஒரு அழகான குடும்பம் ஒன்று இருக்குது. மனைவி, மகன் அப்படின்னு எல்லோரும் இருக்காங்க. இவருடைய வாழ்நாள் லட்சியமே என்ன அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ஒரு ஹையர் பொசிஷனில் தான் இருக்கிறோம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில். இருந்தாலும் இந்த சிட்டியுடைய மேயராக அடுத்து நம்ம தான் ஆகிறோம் அப்படிங்கிறது இவருடைய ஆசை. அதுக்காகத்தான் இப்போ பல முயற்சிகளை மேற்கொண்டு வர்றாப்புல. இப்போ இவருடைய பையன் இருக்கான்ல, இவருக்கு ஒரு பையன் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பையன் படத்துடைய ஆரம்பத்திலேயே அப்பாவோட துப்பாக்கி அப்பாக்கே தெரியாமல் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிடுறான். இதில் கிளாஸில் அதை பார்க்குற டீச்சரு மிரண்டு போய் நேராக பிரின்சிபல் வரைக்கும் சொல்லி நேராக நம்ம ஹீரோவுக்கே கால் வந்துடுது, உடனே கிளம்பி வாங்க ஸ்கூலுக்குன்னு. போய் நம்மளால் தான் இது பையன் ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, அது நான் பார்த்துக்கிறேன், எப்படி கண்டிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அங்கேயும் கொஞ்சம் ஏகத்தாளமாக பேசிவிட்டு கடைசியாக பையனை கூப்பிட்டு வந்துடுறாப்புல. வந்து இங்கே பாரு, துப்பாக்கி மேலே ஆர்வம் இருக்கத்தாண்டா செய்யும், அப்பா 24 மணி வச்சுருக்கேன்ல, உனக்கு அந்த ஆர்வம் இருக்கத்தான் செய்யும், ஆனால் உனக்கு நான் இப்போயே சுடலாம் கற்றுத்தரேன் அப்படின்னு பையனை அதுக்கெல்லாம் ட்ரைனிங் பண்ணுறாப்புல அந்த அமுட்டு பையனுக்கு. சரி, அதை விடுங்க. இவருக்கு ஒரு ப்ராசிக்யூட்டராக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காப்புல, இவருடைய பயங்கர பெஸ்ட் ஃப்ரெண்டு அந்த நபர் தான். அந்த நபருக்கு ஒரு மனைவியும் இருக்குது. அந்த மனைவிக்கு நம்ம கதாநாயகனுக்கும் ஒரு கள்ள தொடர்பும் இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம ஆள் எப்படிப்பட்ட ஆள், அவருடைய கேரக்டர் எப்படி அப்படிங்கிறது இங்கேயே நமக்கு தெளிவாக தெரிஞ்சு போகும். தனக்கு தேவை அப்படின்னா எவன் செத்தாலும் பரவாயில்ல, எவனை அழிச்சாது நமக்கு தேவையான விஷயத்தை நம்ம சாத்தியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அது. இப்போ படத்துடைய ஆரம்பத்திலேயே அந்த ப்ராசிக்யூட்டராக இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு கால் ஒன்று வருது, சார் ஒரு கிரைம் ஒன்று நடந்து போச்சு, உடனே வாங்க ஸ்பாட்டுக்குன்னு. அவர் போகிறாப்புல. போனால் அங்கே ஒரு ஆள் தூக்கில் தொங்கிக்கிட்டு இருக்கேன், பில்டிங்க்கு வெளியே பால்கனிலேருந்து இப்படி தொங்குற மாதிரி தொங்கிட்டு இருக்கான். ஒரு பார்த்தவொன்னே, யோ என்ன பப்ளிக்கெல்லாம் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு, என்ன எக்ஸிபிஷனாக காமிச்சிக்கிட்டு இருக்க, இறக்கையா அவன் பாடிய அப்படிங்கிறாப்புல. அப்போ அந்த ஆள் சொல்கிறாப்புல, சார் அவர் இருந்தாலும் தான் சும்மா கயிறில் கட்டி தொங்கியிருந்தா நாங்கள் அப்பயே வெட்டி இறக்கி இருக்க மாட்டோமா, அந்த ஆள் ஸ்டீல் ரோப்பில் தொங்குறான் சார், அதை அப்படிலாம் ஈஸியாக ஆக்க முடியாது, கன்சர்ன் டீமுக்கு சொல்லியிருக்கான், அவங்க வந்துக்கிட்டே இருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க இறக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆனால் இந்த விஷயம் நம்ம கதாநாயகனுக்கும் போது, சரி ஓகே, எவனோ ஒருத்தன் என்ன கஷ்டமோ தூக்குல தங்கிட்டான் அப்படின்னு நினச்சா அடுத்தடுத்து ஊருக்குள்ளே கொலைகள் அரங்கேறுது. இப்போ இது எல்லாமே மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுக்க போக பிரசன்ட் மீடியான்னு எல்லாரும் வச்சு தாறுமாறாக கிழிக்க இப்போ கதாநாயகனுக்கே பயங்கர ப்ரெஷர். ஏன்னா அவர் தானே கமிஷனர், பயங்கர ப்ரெஷர் அவருக்கு. இந்த கொலைகாரன், இந்த குற்றவாளி இல்லை கொலைகாரன் எப்படி வேணால் வச்சுக்கோங்களேன், அந்த கில்லர் யார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும், அவனுக்கு என்ன மோட்டிவாக இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும், அடுத்து நடக்க போகிற கொலைகளை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நம்ம கதாநாயகனை இந்த கேஸ் எடுத்துகிட்டு களத்தில் இறங்க போக அவரே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதை நீங்கள் கிரைம் த்ரில்லர் இல்லை இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் அப்படின்னு எந்த ஜானரில் வேணாலும் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி பரபரப்பாக ஸ்லோ ட்ராமா தான், ஆனால் பரபரப்பாக டெஃபினட்டாக நம்மளை என்கேஜ் பண்ணக்கூடிய ஒரு படம் தான் இது. கதாநாயகன் அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது, ஒரு தருணத்தில் தேவையில்லாமல் வாலண்டியராக இவரே போய் எப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறாரு, அதுக்கப்புறம் அதில் வெளியே வர்றதுக்கு எந்த அளவுக்கு என்னென்ன வேலைகள்லாம் நம்மால் எப்படிப்பட்டாலும் தான் சொல்லிட்டேன் எம்மொழியா, என்னென்ன வேலைகள்லாம் இந்த ஆள் பண்ணுறான் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது இல்லையா. அதை அந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு திரைக்கதையில் சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்காங்க. படத்தில் நம்ம கதாநாயகனாகட்டும் ரசா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீமேல் கேரக்டர் ஒன்று வரும், இது ரெண்டு முக்கியமான கேரக்டர். இது போக இன்னொரு கேரக்டர் ஒன்று இருக்குது, அது நான் சொல்ல வரும்போது நீங்கள் படம் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. சப்போர்ட்டிங் காஸ்ட்லேயும் எல்லாரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சினிமோட்டோகிராஃபிங்கிற ஆஸ்பெக்ட்லேயும் சரி, மியூசிக்லேயும் சரி இந்த படம் சூப்பராக இருந்தது. சினிமோட்டோகிராஃபிலாம் இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர், பட் இந்த படத்தில் ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்குங்க, ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறான், இல்லை இந்த கில்லர் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு தனியான காரணம் ஒன்று இருக்குது, நிச்சயமாக ஒரு காரணம் இருக்குது. ஃப்ளூக்கில் ஒரு சைக்கோ கில்லர் எப்படி பறிச்சுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக சும்மா பண்ணிட்டே போவான். இன்னும் சொல்ல போனால் சைக்கோ கில்லர்ஸ் எல்லாம் கொலைகள் பண்ணுறதுக்கு காரணம் தேவையே கிடையாது, அவங்களுக்கு பிடிக்கல, என்ன ரொம்ப சீக்கிரம் கொள்ளுங்க அப்படின்னு கொண்டு போவாங்க. ஆனால் இந்த கதையில் வரக்கூடிய இந்த சீரியல் கில்லருக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்குது, எதையோ முன் வச்சு தான் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பண்ணுறான், அவன் யாராக இருக்கும் அப்படிங்கிற அந்த பரபரப்பு நிச்சயமாக கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளவு லேஸில் அந்த கில்லர் யார் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ண மாட்டீங்க, அது என்னால் அடித்து சொல்ல முடியும். அதுதான் இந்த திரைக்கதையுடைய சுவாரஸ்யம். ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணியிருந்தாங்க பல விஷயங்களை. சினிமோட்டோகிராஃபியில் டார்க் டோன்லேயே இந்த படத்தை செட் பண்ணியிருந்தாங்க கம்ப்ளீட்டாக. அது விஷுவல்ஸே நிறைய கொஞ்சம் நைட் சீக்வன்ஸ் அப்படி இருக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் டல் லைட்டில் இருக்கிற மாதிரி நிறைய சீக்வன்ஸ் இருக்குது. டிஐ டீமும் பொதுவாக ஒரு சில யூரோப்பியன் ஃபிலிம்ஸ் ஆகட்டும், நார்வீஜியன் ஃபிலிம்ஸ் ஆகட்டும், ஸ்பானிஷ் ஃபிலிம்ஸ் ஆகட்டும், அந்த ஒரு மாதிரி டார்க் டோனில் செட் பண்ணுவாங்க. அதுவே அந்த மிஸ்ட்ரி அப்படிங்கிற அந்த ஃபேக்டரை கதை நெடுகளும் மெயின்டைன் பண்ணிட்டு போகும். அது இந்த படத்தில் ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த படத்தில் என்கிட்ட கேட்டிங்கன்னா
எல்லாரும் எடுத்துக்கிட்டதை நீட்டாகத்தான் பண்ணியிருந்தாங்க. ஒரே ஒரு விஷயம் எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா, ஒரு சில இடங்களில் கொஞ்சம் லாஜிக்காக பிசிறடிக்குதோங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. பட் இருந்தாலும் அதை மறக்கடிச்சு தான் அந்த கதையை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதில் வந்து ஒரு சின்ன ஒரு பீரியட் ஃபேக்டர் மாதிரி ஒரு விஷயத்தையும் இவங்க வச்சு தான் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நியோ நாயர் க்ரைம் த்ரில்லர் படம் தான். அதனால் பின்னாடி 1990 நடக்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி அப்பப்போ செட் பண்ணி அதை நான் லீனியராக அந்த கதையை வந்து நரேட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அது சுவாரஸ்யமாகவே இருந்தது. ஆனால் அவ்வளோ தூரம் அவங்க பண்ணி கூட ஒரு சில விஷயங்களை நம்ம அவ்வளோ ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்கிற லெவலில் தான் திரைக்கதை இருந்தது. அது ரொம்ப நீட்டாகவே இருந்தது. அடல்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்துக்கும் ஃபேமிலிக்கும் சம்மந்தமே கிடையாது. படத்துடைய வெரி ஃபஸ்ட்டு சீனு தான். அதனால் இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு தகுதியே கிடையாது. இதில் ஃபிசிக்கல் இன்டிமேசியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் தாண்டி ஏதோ லெவலில் இருக்குது. அதே மாதிரி ப்ரொஃபானிட்டி இஷ்யூஸ் எல்லாம் நார்மல் தான் வச்சுக்கோங்களேன். இந்த படத்துக்குள்ளே வேறு என்னென்னவோ இருக்குது. அதனால் ப்ரொஃபானிட்டி இஷ்யூஸ் எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நியூரிட்டின்னு பல சம்பவங்கள் இருக்குது. அதனால் இந்த படம் பார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஃபேமிலியோட மைண்டில் வச்சுக்கோங்க. என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த படம் நம்ம சைடில் இருந்து டெஃபினட்டாக ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம். நிச்சயமாக இந்த மாதிரி க்ரைம் த்ரில்லர் இல்லை இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கெல்லாம் பிடிக்கக்கூடிய ஒரு கதைக்களமாக இது இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல படம். நம்ம வேவலந்திர சீரியல்லாம் பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.